இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. தான் எழுதுனத ஒரு ஒரு பெரிய முரளிகோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்க அப்படியே படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதுல பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி இறங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் Rajat and Lalit and Manjushri ji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact and the character என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது is huge. அதனால் I am very much excited to see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி வரும். எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்திருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாம கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் above all ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளவு நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. டு ஹேவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆஸ் எ லெஜெண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில wishing you all the best and I hope you all enjoy the films in theaters from the 27th of March. Thank you so much. Thank you. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவோட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்றப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இது ஆரம்பிச்சது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்ககிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து 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 ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட் எல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன் கூட சொல்லிட்டேன், உங்க டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்.
ஏன்னா தான் எழுதுனத ஒரு ஒரு பெரிய முரளிகோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதுல பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி இறங்கி அதுல வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில, அவ்வளவு பெரிய பட்ஜெட் ஓபன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய படமும் உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பத்தி பெருசா சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவரு நிக்கிறதுல இருந்து நடக்கிறது இருந்து, நான் வந்து ஒரு ஃபேன் பாயா தான் அவரை பார்த்திருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோல மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்னைக்கு அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துல வந்து போன படத்துல நீங்க என்னெல்லாம் ரசிச்சீங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பா உங்களை அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டர்ல பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸ்ல போய் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்னோ ஃப்ளட் எல்லாம் நீங்க போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்றப்போ ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது என்ன சார்? லடாக் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடைச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னா சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அது எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு.